எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் வீரயுக நாயகன் வேல்பாரி சரித்திரத்தை நம்ம 20 நிமிஷமாக மொத்த புக்கையும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க அடுத்த 20 நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம். படை வீரர்கள் தாம் தோற்றவுடன் வீழ்வார்கள். குலம் காக்கும் போராளிகள் ஒருபோதும் வீழ மாட்டார்கள். கடைசி கணத்திலும் வெகுண்டெழுவார்கள். பேரரசரின் சொல் முசுகுந்தருக்கு எந்த சொல்லையும் விட்டு வைக்கவில்லை. வெற்றி என்பது போர் வீரர்களாலும் போர் உத்திகளாலும் நிகழ்வது என்று நம்புகிறான் கருங்கைவாணன். இல்லை, இறுதியாக அது கனிவது எதிரி தரும் வாய்ப்பில்தான். எதிரியையே நம்மால் கணிக்க முடியாத போது அவன் தரும் வாய்ப்பை நம்மால் எப்படி அறிய முடியும்? இயல்பாக அமைந்த வாய்ப்புகள் அல்ல, திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட வாய்ப்புகள் என்றால் பொற்சுவை. சுகமதி அதிர்ச்சி நீங்காமல் அவள் சொல்வதை கவனித்தாள். மணவிழா காலத்திலும் மணமுடிந்த பிறகும் இளவரசர் நாட்டிய பெண் நீலவல்லியுடன் மட்டுமே இருந்தார். எனது அருகில் வராதது எனது தேவையாகவும் இருந்தது. எனவே அந்த நாட்களை எனது விருப்ப நாட்களாக அமைத்து கொண்டேன். நான் நானாக இருப்பதால் கிடைக்கும் இன்பம் பறிக்கப்படாமல் இருந்தால் மகிழ்ச்சி தானே. அந்த மகிழ்ச்சி எல்லையின்றி நீடித்தது. ஆனாலும் உள்ளுக்குள் ஒரு ஐயம் உருவாகியபடியே இருந்தது. எல்லாவற்றுக்கும் விதி செய்துள்ள இந்த பேரரசில் இதற்கு மட்டும் விதியின்றி இருக்காதே, விதியை மீறி செயல்பட வாய்ப்பில்லையே என தோன்றியது. சிறிது சிறிதாக விசாரித்தேன். அரண்மனை போல உண்மைகள் எளிதில் ஒழுகுமிடம் வேறுண்டா என்ன? முழு உண்மையும் வெளிப்பட்டது. பொற்சுவை என்ன சொல்ல வருகிறாள் என்பதை திகைப்போடு கவனித்தாள் சுகமதி. இளவரசனுக்கு மனைவி மீது காதல் கூடாது. அது நாணத்தக்க நடத்தை. காதல் மரியாதையை உருவாக்கும், மரியாதை பணிவை உருவாக்கும். மனைவியிடம் பணிவது போல் இழி செயல் இன்னொன்றில்லை. மனைவியின் அன்புக்கும் அழகுக்கும் பணிவது ஆண்மை அல்ல. மனைவி மீது மோகம் கொள்ளுதல் அரசு நடவடிக்கையிலிருந்து அவனது சிந்தனையை மாற்றும். பொற்சுவை சொல்வதை சுகமதியால் உள்வாங்க முடியவில்லை. அவள் தொடர்ந்தாள். இவை எல்லாம் தான் இளவரசனின் அகவாழ்வு பற்றி அரண்மனையில் உருவாக்கப்பட்டுள்ள விதிகள். ஆனால் காமத்தை விதிகளால் கட்டுப்படுத்த முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். எனவே காமம் கொண்ட அதை ஒழுங்குபடுத்த விதி அமைத்து கொண்டனர். எலி மயிர் போர்வையை சற்றே விலக்கி மெத்தையில் அமர்ந்து தலையணையில் சாய்ந்தபடி சுகமதியை பார்த்தாள் பொற்சுவை. அடுத்து சொல்ல போகும் சொல்லை நோக்கியபடி இருந்தால் சுகமதி. பொற்சுவை தொடர்ந்தால், வழக்கமான வடிவுடைய பெண்ணாக இருந்தாலே மனம் செய்ய போகும் இளவரசன் அவளின் மீது காதல் கொண்டு விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கும் அரச குலம். பேரழகு கொண்ட ஒருத்தியை மணப்பெண்ணாக தேர்வு செய்துவிட்டால் எவ்வளவு கவனம் கொண்டு செயல்படும்? எனது வாழ்க்கையிலும் அதுதான் நடந்துள்ளது. மணப்பெண்ணாக என்னை தேர்வு செய்த உடனே முடிவு செய்துள்ளனர். இவ்வளவு அறிவும் அழகும் படைத்த ஒருத்தியிடம் இளவரசன் எக்காரணம் கொண்டும் மயங்கிவிடக்கூடாது என்று. எனவே என்னை விட அழகு வாய்ந்த ஒருத்தியை தேடத் தொடங்கியுள்ளனர். சுகமதி இமை மூடாத வியப்பில் உறைந்து நின்றாள். அழகு கலையின் பேரழகி என்று வர்ணிக்கப்பட்ட வேநாட்டு மங்கை நீலவல்லியை கண்டறிந்துள்ளனர். மணவிழாவுக்கு 3 நாட்களுக்கு முன்பு பெரு விருந்தின் நடன அரங்கில் இளவரசரின் முன் அவளது அரங்கேற்றம் நிகழ்ந்துள்ளது. கலையின் உச்ச சுழற்சியில் காமத்தின் கனியை புதிய விற்பனுக்கு பரிமாறியுள்ளாள் நீலவல்லி. திருமணத்துக்கு முன் விருந்தினரோடு நாட்டியம் காண அரசியார் என்னை அழைத்ததாக நீ வந்து சொன்னாய் அல்லவா? அதை இயல்பான நிகழ்வாக நாம் நினைத்தோம். அது இயல்பாக நடந்ததென்று முன்னேற்பாட்டோடு இளவரசனுக்கும் தெரியாமல் நடத்தப்பட்டது. கலையின் வழியாக ஆணுக்குள் இறங்குபவள் இயல்பாகவே அடியாளம் வரை இறங்க முடியும். அப்படித்தான் அவள் அவனுக்குள் திட்டமிட்டு இறக்கப்பட்டுள்ளாள். அரண்மனையில் மணவிழா என்பது மணப்பெண்ணை சுற்றி மட்டும் நடப்பதல்ல, அதற்கு எதிர் திசையில் இன்னொரு பெண்ணை சுற்றியும் நடக்குமாம். மணப்பெண்ணின் வாசனையை நுகர்வதற்கு சற்று முன் இன்னொருத்தியின் வாசனையில் அவன் கரைக்கப்படுகிறான். அந்த வாசனையில் இருந்து அவன் மீள நெடுங்காலம் ஆகும். அக்கால இடைவெளி இயல்பாகவே மணப்பெண்ணின் மீதான புதுமையை உள்ளுக்குள் உதிர செய்துவிடும். கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமதி என்ன ஆகிறாள் என்பதை கூட பார்க்க பொற்சுவை ஆயத்தமாகவில்லை. அவள் பேசியபடியே இருந்தாள். பேச்சை இழந்து நின்றார் முசுகுந்தர். போர் என்பது எதிரியின் மீது தொடுக்கும் ஒரு ஆயுதம்தான். அது போல வலிமை உடைய வேறு பல ஆயுதங்களும் இருக்கின்றன. நான் அவற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்றார் பேரரசர். பேரரசரின் அமைதிக்கு காரணம் சிறிது சிறிதாக முசுகுந்தருக்கு புரிய தொடங்கியது. அவர் பல வழிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். புதிய வழிமுறைகளையும் அதற்கான மனிதர்களையும் அவர் கண்டறிந்து விட்டார் என்பது தெரிகிறது. ஒரு முறை பாதிப்பை உருவாக்கிவிட்டால் அனைவரின் மீது இருக்கும் நம்பிக்கை எப்படி பொய்த்து போகிறது என்பதை வெட்கத்தோடு ஏற்றுக்கொள்பவராக முசுகுந்தர் தலை கவிழ்ந்து நின்றார்.
பேரரசர் தொடர்ந்தார். இம்மண் காணாத பெரும் படையோடு நிற்கும் கருங்கை வாணன் நான் ஏவ போகும் ஒற்றை ஆயுதம்தான். அதை பொருத்தமான நேரத்தில் பயன்படுத்துவேன். ஆனால் மற்ற ஆயுதங்களை உருவாக்க சற்றே காலம் தேவைப்படுகிறது. அதன் பொருள் நான் தேவைப்படவே இல்லை என்பதல்ல, எப்போது என்பதை அவர்கள் முடிவு செய்கிறார்கள். கலங்கி போயிருந்த சுகமதி அவள் பேச்சை உள்வாங்கும் வலிமையற்று நின்றாள். பொருத்தமான நேரத்தில் பயன்படுத்த சொல்லி உத்தரவிடப்பட்டதால் சில நாட்களுக்கு முன் அவர் இங்கு வந்தார். சொல்லி நிறுத்தினாள் பொற்சுவை. என்ன நடந்தது என கேட்க சுகமதிக்கு துணிவு வரவில்லை. அமைதியானாள். ஆனால் பொற்சுவையிடமிருந்தும் எந்த சொல்லும் வரவில்லை. அமைதியே நீடித்தது. கொடும் அமைதியை பொறுக்க முடியாமல் பொற்சுவை நிமிர்ந்து பார்த்தாள். அவளோ படுக்கையில் படுத்தபடி மாளிகையின் மேற்கூரையையே பார்த்து கொண்டிருந்தாள். ஏன் திடீரென பேச்சை நிறுத்திவிட்டாள் என்று எண்ணியபடி சுகமதியும் அண்ணாந்து மேற்கூரையை பார்த்தாள். அமைதி நீடித்தபடியே இருந்தது. மெல்லிய குரலில் பொற்சுவை கேட்டால், மேலே வரையப்பட்டுள்ளது என்ன தெரியுமா? அண்ணாந்து பார்த்தபடியே சுகமதி சொன்னாள். விண்மீன்களும் கோள்மீன்களும் வரையப்பட்டுள்ளன. மெத்தையில் சாய்ந்து படுத்து நிலை கொத்தி அதை பார்த்தபடி பொற்சுவை சொன்னாள். அது புதிய வெர்பன் பிறந்த போதிருந்த வானியல் அமைப்பு. இந்த அமைப்பு கொண்டவன் தனது வழித்தோன்றல்களை உருவாக்குவதற்கான கால குறிப்பு உள்ளதாம். அதை கணித்தே அவன் இந்த அறைக்கு அனுப்பப்பட்டான். அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத சுகமதி எலிமயிர் போர்வையிலிருந்து மெல்ல கைகளை விலக்கினாள். அசை வரிந்து அதை பார்த்தபடி பொற்சுவை சொன்னால், அப்படி என்னால் விலகிவிட முடியாதே சுகமதி. கதற வேண்டும் என தோன்றியது. கட்டுப்படுத்த முயன்றாலும் கண்கள் பீரிடத் தொடங்கின. வேட்டை விலங்கை கண்டு எந்த விலங்கும் அழுவதில்லை சுகமதி. வேட்டையின் ஒரே விதி போராடுதல் மட்டும்தான். சொல்லியபடி படுக்கையிலிருந்து எழுந்தால். நள்ளிரவுக்கு பிறகு திடீரென எனது அறைக்குள் அரண்மனையின் முது பெண்கள் நுழைந்தனர். விளக்குகள் எல்லாம் ஏற்றப்பட்டன. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த நான் திடுக்கிட்டு எழுந்தேன். விளக்கொளியில் கண்கள் கூசின. எனது உடலை அவர்கள் சடங்கு பொருளாக்கினர். முதலில் என்ன நடக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிறிது நேரத்தில் புரிந்து கொண்டேன். முற்றிய தேரலின் கடி மனம் காற்றில் மிதந்து வந்தபோது அவர்கள் எல்லோரும் அறையை விட்டு வெளியேறினர். எனது உடலை இவர்கள் என்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்பதை குனிந்து இங்கும் அங்குமாக பார்த்து கொண்டிருக்கும் போது மூச்சு காற்று எனது முகத்தில் பட்டது. பேரரசர் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் அடுத்தடுத்து வந்து முகத்தில் அரைந்து கொண்டிருந்தது. இதுவரை கருங்கை வாணன் நடத்திய அனைத்து போர்களிலும் பாண்டிய நாடு வெற்றி பெற்றது என்பது உண்மை. ஆனால் அவை அனைத்தும் படையின் வலிமையால் அடைய பெற்ற வெற்றியே. தளபதியின் வலிமையாலும் தந்திரத்தாலும் அடைந்த வெற்றி என எதுவும் இல்லை. திரையர்களை வெற்றி கொண்டதற்கு திதியனே காரணம். பேரரசர் இதை சொல்வது எதற்காக என முசுகுந்தரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சொல்லை அத்துடன் நிறுத்திய பேரரசர் எழுந்து முசுகுந்தரை ஒரு பார்வை பார்த்தபடி அவை விட்டு அகன்றார். இந்த சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த பார்வைக்கு என்ன பொருள்? கருங்கைவாணன் போதிய திறமை கொண்டவன் அல்ல என்று சொல்கிறாரா? அல்லது அவனை மட்டுமே நம்பி படை நடத்த முடியாது என்று சொல்கிறாரா? திதியனின் தந்திரத்தை பாராட்டுகிறாரா? அவர் பயன்படுத்திய இந்த சொற்களின் வழியாக நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? மற்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்ன? இப்போது தீட்டப்பட்டுள்ள எந்த திட்டமும் குறைந்த அளவு கூட தகுதியான திட்டம் இல்லை என்பதைத்தான் அவர் சொல்லி செல்கிறாரா? சிந்தித்தபடியே நீண்ட நேரம் அந்த இடம் விட்டு அகலாமல் அப்படியே நின்றார் முசுகுந்தர். எவ்வளவு நேரம்தான் அப்படியே நிற்பாய்? வா என்று கைப்பிடித்து இழுத்தாள் பொற்சுவை. உயிரற்ற ஒருத்தியாய் அவளின் இழுவைக்கு உடன் போனாள் சுகமதி. பரவி கிடப்பது அடர் இருளென்றாலும் அதிகாலையில் செவ்வொளி பரவத்தானே செய்யும். முழுமையாக வேட்டையாடப்பட்டதாக உணர்ந்த பிறகுதான் இன்னொன்றையும் உணர்ந்தேன். சுகமதியின் உயிரற்ற கண்கள் அவளை நோக்கி மெல்ல புருவம் உயர்த்தின. எவ்வளவு வேட்டையாடப்பட்டாலும் என்னிடம் இருக்கும் எதையும் எடுத்து சென்று விட முடியாதல்லவா? மறுநாள் காலை நிலைக்கண்ணாடி முன் வெகு நேரம் நின்றேன். மெல்ல புன்னகைத்து பார்த்தேன். எனது புன்னகை என்னிடம்தான் இருந்தது. நான் எதையும் இழக்கவில்லை என்று உணர்ந்த போதுதான் என்னை வேட்டையாட முடியாது என்பதையும் உணர்ந்தேன். பேசியபடியே கைப்பிடித்து இழுத்து கொண்டே படிகளில் ஏறினாள். எங்கே அழைத்து செல்கிறாள் என்ற குழப்பத்திலே வந்தாள் சுகமதி. மேல் நிலையில் இருக்கும் ஒரு அறைக்குள் நுழைந்ததும் சொன்னால், இதுதான் வேணிற்கால பள்ளியறை. பொச்சுவை சொன்னதும் சட்டென தலை நிமிர்த்தி மேற்கூரையை பார்த்தாள் சுகமதி. அங்கேயும் வானியல் காட்சிகள் வரையப்பட்டிருந்தன. நெற்றியில் வடிந்த வியர்வையை துடைத்தபடி பொற்சுவையை பார்த்தாள். இது நான் பிறந்த வானியல் அமைப்பை குறிக்கும் ஓவியம். மூர்ச்சை கொண்டு நின்றாள் சுகமதி. மெல்லிய சிரிப்போடு சொன்னால் பொற்சுவை, ஒருவேளை இனி எனது வேட்டைக்கான காலமாக இருக்குமோ? பாரி 63. வாய் நிறைய வெற்றிலையை மென்றபடி கபிலரின் குடிலுக்கு வந்தார் வாரிக்கையன். காலையிலேயே பெரியவர் வந்துள்ளாரே என வேகமாக வெளியில் வந்து திண்ணையில் உட்கார்ந்தார் கபிலர்.
உள்ளிறங்கும் வெற்றிலையின் சாற்றுக்கு இடையூறு இல்லாமல் பேச்சை தொடங்கினார். எதிரி நாட்டு அரசன் வீழ்ந்து விட்டான் என்பதன் குறியீடாக அவன் நாட்டு காவல் மரத்தை வெட்டி எடுத்து செல்வார்கள். பரம்பின் காவல் மரம் எதுவென தெரியாது. அதனால் பரம்பை காக்கும் கொற்றவையின் குழந்தையான தேவவாக்கு விலங்கினை எடுத்து சென்றால் பரம்பை வென்றதாக பொருள். அதனால்தான் காலம்பன் கூட்டத்தை அனுப்பி தேவவாக்கு விலங்கினை எடுத்து வர சொல்லியுள்ளான் பாண்டியன் என்று நீங்கள் சொன்னதாக வீரர்கள் சொல்கிறார்களே, அது உண்மையா? மெல்லும் வெற்றிலையை இடப்புறமாகவும் வலப்புறமாகவும் ஒதுக்கியபடியே பக்குவமாய் பேசினார் வாரிக்கையன். வெற்றிலையின் சிறப்பு மெல்லுகிறவரின் வாயில் எவ்வளவு ஊறுமோ அதே அளவு அருகில் இருப்பவரின் வாயிலும் ஊறும். கபிலர் கை நீட்டும் பொழுதே வாய் அசைய தொடங்கிவிட்டது. வாரிக்கையின் ஒவ்வொரு வெற்றிலையாய் எடுத்து கொடுத்தார். வாங்கி தடம் பார்த்து மடித்தபடியே கபிலர் சொன்னார், இதுவும் காரணமாக இருக்கலாம் என்றுதான் சொன்னேன். இதுதான் காரணம் என்று சொல்லவில்லை. இது காரணமாக இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பிருக்கிறதா? இருக்கிறது. 3 வெற்றிலைகளை ஒன்றாக மடித்து இடது கடவாயின் கடைசி பல்லுக்கு கொடுத்தபடி வாரிக்கையன் கேட்டார், என்ன அது? இந்த காரணத்துக்காக எடுத்து செல்லப்பட்டிருந்தால் அவற்றை ஏன் துறைமுகத்துக்கும் களங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும்? யவனர்கள் விலங்குகளையும் பறவைகளையும் அவர்களின் நாட்டுக்கு வாங்கி செல்வர். சற்றே வேறுபட்டு இருக்கிறது என்பதால் இதனை வாங்கியிருக்கலாம் என்று கூட தோன்றும். ஆனால் நம் வீரர்கள் சொல்லும் குறிப்பை பார்த்தால் தேவ வாக்கு விலங்குகளை யவன நாவாய்களில் ஏற்றியதாக தெரியவில்லையே. தமிழ் வணிகர்களின் களங்களில்தான் ஏற்றப்பட்டுள்ளன. எப்படி அவையெல்லாம் யவன நாவாய்கள் இல்லை என உங்களால் சொல்ல முடிகிறது? எல்லாம் பட்டறிவு கணக்குதான். உங்கள் வாய்க்குள் போகும் வெற்றிலைகள் மட்டும் ஆண் வெற்றிலைகளாக இருக்கின்றன அல்லவா? அதுபோல அறிவை தன்னியல்பாக்கிக் கொள்வதுதான். கண்டறிகிறானடா கபிலன் என்று சிறுவனை தட்டி கொடுத்து பாராட்டுவது போல கபிலரை பாராட்டிய வாரிக்கையன் தொடர்ந்து கேட்டார். பின்னர் எதற்குத்தான் அவர்கள் இதனை எடுத்து சென்றனர்? இந்த கேள்வி ஏன் உனக்கு தோன்ற மறுக்கிறது என பாரியிடம் கேட்டால் அவன் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிவிடுகிறான். வேந்தர்கள் எந்த செயல் செய்தாலும் அது அவர்களின் அதிகாரத்துக்கானது, மனிதருக்கும் இயற்கைக்கும் எதிரானது. அதில் கூடுதலாக சிந்திக்க என்ன இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாரியும் தேக்கனும் வேகமாக நடந்து போய் கொண்டிருப்பது தெரிந்தது. எங்கே போகிறார்கள் என கேட்டார் கபிலர். இடப்பக்கமாக திரும்பி உதடு குவித்து வெற்றிலை எச்சிலை துப்பியபடி வாரிக்கையன் சொன்னார், வாயில் வெற்றிலை இருக்கும் பொழுது அதற்கு மட்டும்தான் வாய் அசைக்க வேண்டும். சாறு உள் இறங்கும் போது ஓசையை வேகமாக வெளியேற்றக்கூடாது. அருகில் போய் கேளுங்கள். புறப்பட்டு போனார் கபிலர். பாரியும் தேக்கனும் நாகப்பச்சை வேலியின் அருகே இருந்த காலம்பனை நோக்கி போய்க் கொண்டிருந்தனர். காலம்பனோடு திரையர் குல வீரர்கள் 7 பேர் இருந்தனர். 6 இளம் வீரர்கள், ஒருவர் மிகவும் வயதான கிழவர். அவரது பெயர் ஏதோ சொன்னார்களே என்று நினைவு கூர்ந்தபடியே போனார் கபிலர். அருகில் போனவுடன் நினைவிற்கு வந்தது அவரது பெயர் அனங்கன். திரையர் குல வீரர்கள் நீண்ட பயணத்துக்கான ஆயத்தத்தோடு இருப்பதை அறிய முடிந்தது. பெரியவர் அனங்கன் எதையோ துணியில் சுற்றி கையில் வைத்திருந்தார். பார்த்தபடி தேக்கன் கேட்டான், எங்கே புறப்பட்டு விட்டீர்கள்? நான் போகவில்லை, இவர்கள் 6 தான் போகப் போகிறார்கள். நானும் செதிலனும் இவர்களை அனுப்பி வைத்துவிட்டு வந்து விடுவோம் என்றான் காலம்பன். அதுதான் எங்கே போகப் போகிறார்கள் என்று தேக்கன் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே பாரி சொன்னான், பரம்பின் காட்டுக்குள் இவர்கள் மட்டும் ஏன் தனியாக போக வேண்டும்? பரம்பு வீரர்களும் உடன் போகட்டும். பாரி சொல்லி முடிக்கும் முன் சற்று தள்ளி நின்றிருந்த பரம்பு வீரர்கள் சிலர் திரையர்களோடு இணைந்து நின்றனர். அவர்களை பார்த்தபடி காலம்பன் சொன்னான், பரம்பு வீரர்கள் உடன் செல்ல வேண்டாமே. ஏன் வேண்டாம் என்று சொல்கிறாய் என்று கேட்டார் தேக்கன். இவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது என்றான் காலம்பன். பாரிக்கு சற்றே அதிர்ச்சியாக இருந்தது. காடறியும் பயிற்சி முடித்த சிறந்த வீரர்கள் இவர்கள் என்றான் தேக்கன். காலம்பன் மீண்டும் சொன்னான், செய்யப்போகும் வேலைக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியாது, அதனால் தான் வேண்டாம் என்கிறேன். என்ன வேலைக்குத்தான் போகிறார்கள்? சற்றே வேகமாக இருந்தது தேக்கனின் குரல். காட்டெருமைகளின் மந்தைக்குள் நுழையப் போகிறார்கள். மறுமொழி எதிர்பாராததாக இருந்தது. வியப்பை கடந்து ஐயமே மேலெழுந்தது. காட்டெருமைகளின் மந்தைக்குள் எப்படி போக முடியும்? அங்கு போய் என்ன செய்ய போகிறார்கள் என்றான் தேக்கன். காட்டெருமைகளின் மந்தைக்குள் பல்வேறு குணங்களை கொண்ட காட்டெருமைகள் உண்டு. அவற்றில் மந்தையை வழிநடத்தும் காட்டெருமையை கண்டறிய போகிறார்கள். காலம்பன் சொல்வது கேள்விப்பட்டிராததாக இருந்தது. காட்டெருமைகளின் குணங்களை கண்டறிய முடியுமா? அவற்றின் பின்கால் நரம்பில் அடித்து அதனை அசைய விடாமல் செய்ய திரையர்களால் முடியும் என்றுதானே கேள்விப்பட்டுள்ளோம். நீ புதிதாக சொல்லுகிறாயே? அதுவெல்லாம் சூழிவேல் காலத்தில் செய்யப்பட்ட வேலைகள். அதன் பின் இத்தனை தலைமுறையாக நாங்கள் வேறு என்னதான் கற்றோம்? காட்டெருமையுடனே தான் கிடந்தோம் என்று சொன்ன காலம்பன் செய்யப்போகும் வேலையை பற்றி சொன்னான்.
மந்தைகளை வழிநடத்தும் காட்டெருமையை இனம் காணுவதுதான் முக்கியமான வேலை. ஒவ்வொரு மந்தைக்கும் தலைமை எருமை ஒன்று இருக்கும். அதுதான் மந்தைக்கு பெரிய ஆள் என்பதை நாள்தோறும் செயல் மூலம் காட்டிக்கொண்டே இருக்கும். அதனை தவிர அதற்கு வேறு வேலை இல்லை. ஆனால் மந்தையை வழி நடத்துவது வேறொன்றாக இருக்கும். அதுதான் ஓசைகளின் மூலமாக உத்தரவை கூட்டத்துக்கு வழங்கும். அதனை கண்டறிந்து நமது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அதன் பின் அந்த மந்தையின் வழித்தடத்தை நம்மால் அறிய முடியும். காலமன் சொல்லுவது நம்ப முடியாததாக இருந்தது. நீ சொல்லுவது உண்மையா என கேட்டான் தேக்கன். எலியை நோக்கி பூனையை பாய விடாமல் நிறுத்தும் ஆற்றல் பொதினி வேளிர்களிடம் இருந்திருக்கிறது. விலங்குகளின் குருதியில் இருக்கும் வெறியையும் பசியையும் குணத்தையும் அவர்களால் கட்டுப்படுத்த முடிகிறது. பாம்பின் வலிமையே அதன் நஞ்சுதான். ஆனால் அதற்கே தெரியாமல் அதன் நஞ்சை உருவி எடுத்து பயன்படுத்தும் ஆற்றல் பரம்பு வேளிர்களுக்கு இருக்கிறது. இவற்றோடு ஒப்பிட்டால் திரையர்களாகிய நாங்கள் கற்றுள்ளது மிக குறைவுதான் என்றான் காலம்பன். தேக்கன் சற்றே தாழ் உணர்ச்சியுடன் அவனது தோளிலே தட்டி சொன்னான். நீங்கள் எவ்வளவு குறைவாக கற்றிருக்கிறீர்கள் என்பது உடல் முழுக்க வாங்கிய எனக்கு தானே தெரியும். அனைவரும் சிரித்தனர். அவர்களை அனுப்பும் வரை நாங்களும் உடன் வருகிறோம் என்று சொல்லி பாரியும் தேக்கனும் காலம்பனுடன் புறப்பட்ட பொழுது கபிலரும் உடன் நடந்து கொண்டிருந்தார். திரையர் கூட்டத்திலே மிக வயதான மனிதராக அனங்கன் தான் இருக்கிறார். வந்த புதிதில் கபிலர் அவரோடு பேச முயன்றார். அவர் பேசும் முறையும் மொழி உச்சரிப்பும் புரிந்து கொள்ள மிக கடுமையாக இருந்தன. இவர் தமிழ்தான் பேசுகிறாரா அல்லது வேறு மொழி பேசுகிறாரா என்று அவ்வப்பொழுது குழப்பமாக இருக்கும். ஆனால் திரையர் கூட்டத்தில் மற்றவர்கள் பேசுவதை புரிந்து கொள்வதில் சிக்கல் எதுவும் இல்லை. அனங்கனுக்கு மிகவும் வயதாகிவிட்டதால் சொற்கள் தெளிவாக இல்லையோ என தோன்றியது. பொதுவாக மலை மக்கள் சொற்களை நீட்டி இழுத்தே உச்சரிப்பர். ஆனால் அனங்கனின் உச்சரிப்பு நேரெதிராக சிறிது சிறிதாக வெட்டி வெட்டி இருக்கும். இவர் ஓசையை எதேதோ செய்ய பார்க்கிறார் என்று தோன்றும். மறுகணமே வயதாகிவிட்டதால் உருவாகும் நிலை இது என்று முடிவுக்கு போவார் கபிலர். பேசவே அவ்வளவு தடுமாறும் அனங்கனை இவ்வளவு கடினமான வேலைக்கு ஏன் கூட்டி போகிறார்கள் என்று எண்ணியபடி நடந்தார் கபிலர். காலம்பன் காட்டெருமைகளின் மந்தைக்குள் போவதை பற்றி கூறினான். ஒரு மந்தையை கண்டறிந்து அதற்கு தெரியாமலேயே அதை பின்தொடர வேண்டும். அந்த மந்தையில் உத்தரவு பிறப்பிக்கும் எருமை எதுவென கண்டறிய வேண்டும். இதற்கே வார கணக்கில் ஆகும். அதுவரை காடு மலைகளில் அதன் கண்ணில் படாமல் கொம்புகளுக்கு தப்பி வாளின் வாசம் பிடித்து கொண்டே போக வேண்டும். உத்தரவு பிறப்பிக்கும் எருமையை கண்டுபிடிப்பதுதான் மிக மிக முக்கியம். அதன் செருமலும் கனைப்பும் தலையாட்டலும் தனித்துவம் மிக்கதாக இருக்கும். அதனை கண்டுபிடித்து கனைப்போசையை மடக்கி எதிர்கணப்பை வெளியிட வேண்டும். அது எளிய செயல் அல்ல. மனிதர்களால் மட்டுமே முடியக்கூடியது. இப்பொழுது அதனை செய்யக்கூடிய ஒரே மனிதராக அனங்கன் மட்டுமே இருக்கிறார். மற்றவர்கள் எல்லாம் போரிலே இறந்து விட்டனர் என்று பெரியவரை கை காட்டி சொன்னான் காலம்பன். தேக்கனும் பாரியும் அனங்கனை பெருவியப்போடு பார்த்தனர். கபிலருக்கு இப்பொழுதுதான் அவர் பேசும் முறையின் காரணம் புரிந்தது. ஓசையை கொண்டு வேறொரு உயிரினத்துக்குள் புக முடியும் மனிதனான அனங்கன் அமைதியாக முன் நடந்து கொண்டிருந்தார். காலம்பன் தொடர்ந்தான். அந்த குறிப்பிட்ட காட்டெருமை கண்டறியப்பட்டுவிட்டால் போதும். அதன் பின் நடக்க வேண்டியவற்றையெல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொள்வார்கள். இவ்வளவு எளிதாக சொல்கிறானே என்கிற வியப்போடு பார்த்தான் தேக்கன். முன்னால் போகிற அறுவரும் யார் என்பது இப்பொழுதுதான் புரிய தொடங்கியது. காலம்பன் சொன்னான். காட்டெருமை யானையை விட வலிமை வாய்ந்தது. ஆனால் யானையைப் போல கூருணர்ச்சி கொண்டதன்று. எளிதில் ஏமாறக்கூடியது. ஒருபோதும் அச்சத்தோடு அவற்றை அணுகக்கூடாது. சிறு பூச்சி ஒன்றை நசுக்கி அளிக்கும் ஆணவத்தோடு தான் அதனை அணுக வேண்டும். அதன் முன்புற நெற்றி இரும்பினை விட வலிமையானது. அதனை மட்டுமே அது நம்பி இருக்கும். ஆனால் அதை தவிர முழு உடலும் மிச்சம் இருக்கிறதே. காற்றில் இதுவரை கேள்விப்பட்டிராதவற்றை கேட்கும் புதிய மனிதர்களைப் போல பாரியும் தேக்கனும் காலம்பனின் குரலை கவனித்துக் கொண்டிருந்தனர். கபிலரோ மூவரையும் ஒரு சேர கவனித்துக் கொண்டிருந்தார். காலம்பன் தொடர்ந்தான். ஆண் காட்டெருமை விரைவில் காது கேட்கும் ஆற்றலை இழந்துவிடும். பரம்பின் ஆசான், பரம்பின் தலைவன், பரம்பின் விருந்தினன் ஆகிய மூவரையும் எந்த வேறுபாடும் இல்லாமல் வியப்பின் விளிம்பில் ஒரே நேர்கோட்டில் நிறுத்தின காலம்பனின் சொற்கள். அவன் சொன்னான். ஆண் காட்டெருமையின் காது மடல்களுக்குள் மயிர்கால்கள் அடர்ந்து முளைக்கும். அவற்றுள் சிறு கொடுக்கு வகை பூச்சியினம் அதிகம் அடையும். அதனை காட்டெருமையால் ஒன்றுமே செய்ய முடியாது. பூச்சியினம் கட்டும் கூடு காதுகளை அடைத்துக் கொள்வதாலோ அல்லது தொடர்ந்து உள்ளுக்குள் கொத்தி கொண்டே இருப்பதாலோ ஆண் காட்டெருமை கேட்கும் ஆற்றலை முழுமையும் இழந்து விடுகிறது. ஆனால் பெண் காட்டெருமையின் காது மடல்களில் மயிர்கால்கள் முளைப்பதில்லை. எனவே அது காது கேட்கும் ஆற்றலை இழப்பதில்லை.
குட்டியோடு நகரும் பெண் காட்டெருமைகளை சுற்றியேதான் ஆண் காட்டெருமைகளின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. பெண் காட்டெருமைகள் மிக கட்டுப்பாடு கொண்டவை. அவை வழிநடத்தும் தலைமையின் கனைப்பொலி கொண்டே செயல்படுபவை. மந்தைகளை வழிநடத்தும் பெண் காட்டெருமை வயதானதாகத்தான் இருக்கும். அதனை அறிந்து பின்னங்கால் நரம்பை சரிக்க வேண்டும். அதன் வேகத்தை முழுமுற்றாக கட்டுப்படுத்திய பின் நம்முடைய வேலையை தொடங்க வேண்டும். சீண்டலின் மூலமும் செருமலின் மூலமும் நாம் அதனை முன்னகர்த்தி செல்லலாம். மந்தை முழுமையையும் அது நகர்த்தி கொண்டே வந்துவிடும். ஆனால் இந்த கட்டத்தை அடைவது எளிதென்று. வேலையை செய்யப்போன 6 பேரையும் ஒரே நாளில் முட்டி தூக்கி கொன்ற நிகழ்வுகள் நிறைய இருக்கின்றன. காட்டெருமைகள் நாள் முழுவதும் இழைக்காமல் ஓடக்கூடியவை. எந்த மேட்டிலும் பள்ளத்திலும் விடாது ஓடுபவை. அவற்றின் ஓட்டத்துக்கு முழு நாளும் தாக்கு பிடிக்கக்கூடியவன்தான் இந்த பணிக்குள்ளே இறங்க முடியும். காட்டுக்குள் எங்களின் ஓட்டங்களை காட்டெருமைகளிடம் இருந்துதான் தொடங்குகிறோம். அவையே எங்களின் ஆசான்கள் என்றான் காளம்பன். இதோட பரம்பு மலையின் நாயகன், இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிகிட்ருக்கிற பயணத்தை, இன்னைக்கான பயணத்தை இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.